सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा आनंदं प्रणिपत्य सिद्धि सदनं लंबोदरं भारतीं सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् येषामङ्घ्रिसरोरुह स्मरणतो नानाविधाः सिद्धयः सिद्धिं यान्ति लघु प्रयान्ति विनयं प्रत्यूह शैलौ व्रजाः। श्री गुरुभ्यो नमः। ஜோதிஷாஸ்திரோக்த ரீதியா ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விசாரங்கள், ஜோதிஷாஸ்திரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற கிரந்தத்துல பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுபோல் ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற அந்த சாஸ்திர கிரந்தத்துல 5வது அத்தியாயத்துல ஆயுர்பாவ விசாரமானது செஞ்சுட்டு வர கணேச தெய்வம். அதுல 13வது ஸ்லோகத்துல 3வது பங்கில இருந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சக்ரே திக்மாம் சுமந்தௌ சஹஜ ரிபுகதௌ கண்டகே ரந்திரநாதே பாராவாராபிசங்க்யம் ததனு சுபககா சல்வலக்ஷேப்ரகாக்னிஹி அப்படிங்க. சக்ரே திக்மாம்சு மந்தௌ, நக்ர லக்னமாக இருக்க வேண்டும். அதாவது மகர லக்னமாக இருந்து திக்மாம்சு மந்தௌ, திக்மாம்சு என்று சொல்லக்கூடிய சூரியனும் மந்தகா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனும் சகஜ ரிபுகதோ கிரமமாக சகஜம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்திலும் அதுபோல் ரிபுகு என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்திலும் இருக்க வேண்டும். கேந்திரே ரந்திரநாதே, கண்டகே ரந்திரநாதே. கண்டகம் கேந்திரம் இதெல்லாம் ஒரே பாவத்தை தான் குறிக்க முடியாது. 1, 4, 7, 10 இந்த ஸ்தானத்தை தான் இதெல்லாம் குறிக்கிறது. அந்த கண்டகத்துல ரந்திரநாதே, ரந்திரநாதே அப்படின்னாக்கா அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் பாராவாராப்தி சங்கியம், அப்தி என்றால் சாகரம், சாகரம் மொத்தம் 4, அதனால 44 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதகருக்கு 44 வருடங்கள் ஆயுஷானது கூறப்படுகிறது. இவ்வாறாக கிரக சேர்க்கையானது இருந்தால் ததனு சுபககாக சல்வலக்ஷேப்ர காத்மிஹி. இதே யோகத்திலேயே சுபகிரகங்களுடைய ராசியில் இருந்தாலோ அல்லது சுபகிரகங்களுடைய நவாம்ச ராசிகளில் இருந்தாலோ இந்த 44 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வருஷமானது குறைந்து 30 வருடங்களே அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது இருக்கும் என்கிறார். மேலும் திருஷ்டே அங்கநாதே யதி சுப விஹகா வீரியவந்த சுதாம்சௌ சம்ஸ்தே சௌம்யே கணே குணமுனி துலிதம் சந்திரகைர் மத்தியமாயுஹு சாச்சந்திராகந்தி பாபைரசதபன சுதே ஜங்கலக்னே யாதே சுத்தேஷே ரந்திரநாதே யதி பலரவிதே பங்கபத்ராக்ஷி சங்கியம். சூரைஹி திருஷ்டே அங்கநாதே, அங்கநாதः லக்ன அதிபதியானவன். சூரைஹி திருஷ்டே பாப கிரகங்களினால் பார்க்கப்பட வேண்டும். லக்னாதிபதியானவன் பாப கிரகங்களுடைய பார்வையை பெற்றிருக்க வேண்டும். எதி சுப விஹகாக
அதுபோல் சுபவிஹகாக சுப கிரகங்கள் வீரியவந்தாக பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும். சுதாம்சௌ சம்ஸ்தே சௌமியே கணே சுபகிரகத்தினுடைய வர்க்கத்தில், அதாவது நவாம்ச, திரேஷ்டான, திரிம்சாம்ச, துவாதசாம்ச போன்ற சுபகிரகங்களுடைய வர்க்கத்தில் சுதாம்சு என்ற சந்திரனானவன் இருக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் குணமுனி துளித்தம், குணம் என்பதினால் சத்வரஜஸ்தமக என்று 3 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு, துணி என்பதினால் ரிஷிகள், அதாவது சப்த ரிஷிகள் 7 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு 73 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. மேலும் ரந்திரகைஹி மத்தியமாயுகு சியாது சந்திராது அங்கி பாபைஹி அப்படி அடுத்த யோகத்தை சொல்லுங்க. சந்திராது, சந்திரன் நின்ற ராசியில் இருந்து ரந்திரகைஹி 8வது ஸ்தானத்தில் பாபைஹி பாப கிரகங்கள் இருக்க வேண்டும். மற்றும் அன்கி ஜனனம், அதாவது அந்த ஜாதகருக்கு பகல் பொழுதில் ஜனனமானது இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு மத்தியமமான ஆயுஷே அந்த ஜாதகருக்கு இருக்கும். மேலும் தபனசுதே வியங்கலக்னேஹி யாதே ரிக்தேஷே ரந்திரநாதே யதி பலரஹிதே கந்தபத்ராட்சி சங்கியம் அது அந்த யோகத்தை சொல்லும். தபனசுதா என்ற சனீஸ்வரனானவன் வியங்கலக்னேஹி யாதே, அதாவது லக்னமானது விஸ்வபாவ ராசிகளில் அமைய வேண்டும். விஸ்வபாவ ராசிகள் என்றால் 3, 6, 9, 12 இந்த ராசிகள், 3வது ராசி, 6வது ராசி, 9வது ராசி, 12வது ராசி, இந்த விஸ்வபாவ ராசிகளில் லக்னமானது அமைய பெற்று அந்த லக்னத்தில் தபனசுதா என்ற சனீஸ்வரனானவன் ரிக்தேஷே ரந்திரநாதே யதி பலரஹிதே, ரிக்தேஷா ரிக்க என்றால் 12வது ஸ்தானத்திற்கு பெயர். அதனுடைய ஈசன், அதாவது 12வது பாகத்தின் அதிபதியும், ரந்திரநாதே 8வது பாகத்தின் அதிபதியும் பலரஹிதே பலம் குறைந்து இருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு சங்கபத்ராட்சி சங்கியம், சங்கபத்ரம் என்பதினால் 5 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு, அக்ஷி என்பதினால் கண்கள் 2 என்று எண்ணை எடுத்துக்கொண்டு 25 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. மேலும் கர்க்கேங்கே சப்த சப்தௌ கலவிஹகயுதே புஷ்கரஸ்தே த்விஜேஷே இந்திரேயாதே சுரேஜ்யே சரவிஷிகமிதம் புஷ்கரே நீரகேவா சௌம்யே பீயூஷபானௌ யய நிதனகதே தேஹகேவா கவீஜ்யா வேகர்க்ஷே வ்யோமவானர் யய விபுமிதனே அக்னநாசாத்ய சந்திரே. கர்க்கேங்கே சப்த சப்தௌ கலவிஹகயுதே. கர்க்கேங்க கடக லக்னமாக இருக்க வேண்டும். சப்த சப்தோ கலவிஹகயுதே, சப்தசப்தி என்று சொல்லக்கூடிய சூரியனானவன் கலவிஹகயுதே. கலவிஹகா என்றால் பாபகிரகம், பாபகிரகத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும். புஷ்கரஸ்தே த்விஜேஷ, புஷ்கரம் என்பதினால் ஆகாசம் என்று பொருள். வியோமம், புஷ்கரம், அம்பரம் என்று கோஷங்கள் கூடுகின்றன. ஆக ஜாதகத்தில் ஆகாசம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தசமஸ்தானம், அந்த தசமஸ்தானத்தில் விஜேஷே அப்படின்னாக்கா இங்க சந்திரனா அப்படின்னு. ஆக 10வது சந்திரனானவன் இருக்கும். கேந்திரேயாதே சுரேஜ்யே, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் சுரேஜ்யே
பிரேஜா பிரகஸ்பதி ஆகிய குருவானவர் இருக்கிறார். இவ்வாறாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு சர விஷிகமிதம். சரம் என்பதினால் மன்மதனுடைய 5 பாகங்கள், அதாவது 5 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு, சிகம் என்பதினாலும் விஷிகம் என்பதினாலும் 5 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு 55 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. புஷ்கரே நீரகேவா சௌமியே பீயூஷபானு யய நிதனகதே தேககேவா கவிஜ்யா வேகர்ஷே யோமபாலனா அப்படின்னு சொல்லி அடுத்த யோகத்தை சொல்றாங்க. புஷ்கரே அதாவது 10வது ஸ்தானத்திலோ அல்லது நீரகே 4வது ஸ்தானத்திலோ சௌமியே புதனானவர் இருக்கிறது. பீயூஷபானு என்று சொல்லக்கூடிய சந்திரனானவன் ஜெயநிதனகதே தேககேவா, ஜெயம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்திலோ அல்லது நிதனம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்திலோ அல்லது தேகம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலோ இருக்க வேண்டும். கவிஜ்யா வேகர்ஷே, கவி என்றால் சுக்கிரன் என்று பொருள். சுக்கிரனும் இஜ்யா அதாவது பிரகஸ்பதியும் சுக்கிரனும் குருவும் ஏகர்ஷே ஒரே ராசியில் இருக்கிறது. இவ்வாறாக இருந்தால் வியோமபானம், வியோம என்பதனால் புண்ணியம் என்று எடுத்துக்கொண்டு, பானம் என்பதனால் 5 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு, ஆக 50 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. ஜெயரிபுனிதனே லக்னநாசாத்திய சந்திரே, இதனுடைய தொடர்ச்சியானது அடுத்த ஸ்லோகத்தில். ஜெயரிபுனிதனே லக்னநாசாத்திய சந்திரே, ஜெயஸ்தானமாகிய 12லோ ரிகுஸ்தானமாகிய 6லோ நிதனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமத்திலோ லக்னநாசாத்திய சந்திரே, லக்ன அதிபதியினுடன் சேர்ந்து சந்திரனானவன் இருக்க வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய தொடர்ச்சியானது உள்ளது. சன்யம்ஷே லக்னநாதே புஜக சரமிதம் ஸ்யாததோ சௌம்யகேதாரந்திரோ நாதே அநாதோ யயரிபுநிதனே பாபயுக்ஷஷ்டிராயுः ராசீஷோ லக்னநாதோ தினமணி சஹதோ சஹிதோ மிருத்யுகோ வாக்பதிஸ்சே லோகேந்திரே ஷஷ்டிராயுர்வபுஷ் தினபதி சத்ருபௌமான்விதச்சேத். சன்யம்ஷே லக்னநாதே புஜக சரமிதம் ஸ்யாது அப்படின்னு அந்த யோகத்தை முடிக்கிறார். போன ஸ்லோகத்துல கடைசிய பார்த்த அந்த பங்கியினுடைய தொடர்ச்சி, அந்த யோகத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கு. சன்யம்ஷே லக்னநாதே புஜக சரமிதம் அப்படிங்கிற சன்யம்ஷே லக்னநாதே, சனியினுடைய நவாம்சத்தில் லக்ன அதிபதியானவன் இருக்க வேண்டும். அதாவது சந்திரன் லக்னாதிபதியினுடன் சேர்ந்து 12, 6 அல்லது 8 இந்த ஸ்தானங்களில் இருந்து நவாம்சத்தில் சனியினுடைய நவாம்சத்தில் லக்ன அதிபதியானவன் இருக்க வேண்டும். இவ்வாறாக அமைந்திருந்தால் புஜக சரமிதம், புஜகம் என்பதனால் 8 என்று எண்ணை எடுத்துக்கொண்டு, சரம் என்பதனால் 5 என்று எண்ணை எடுத்துக்கொண்டு 58 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷாக கூறப்படுகிறது. அத மேலும் சௌமியகேடாக ரந்திரோணாக தேகநாதா வெயரிபுநிதனே பாபயுகு சசிராயுகு. சௌமியகேடாக சுபகிரகங்கள் ரந்திரோணாக, ரந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. தேகநாதா லக்ன அதிபதியானவன் ஜெயரிபுநிதனே, ஜெயஸ்தானமாகிய 12, ரிபுஸ்தானம் சத்ருஸ்தானமாகிய 6, நிதனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் 8வது. இந்த ஸ்தானத்தில் பாபயுகு, பாப கிரகத்துடன் சேர்ந்து லக்ன அதிபதியானவன் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால்
அந்த ஜாதகருக்கு ஷஷ்டிராயு 60 வருடங்கள் ஆயுஷாக. மேலும் ராசீஷோ லக்னநாதோ தினமணி சகிதோ மிருத்யுகோ வாக்பதிஷ்சேன்னோகேந்திரே ஷஷ்டிராயு. ராசீஷா ராசியினுடைய ஜென்ம ராசியினுடைய அதிபதி, லக்னநாதக லக்னஸ்தானத்தின் அதிபதி, தினமணி சகிதா சூரியனுடன் சேர்ந்து, மிருத்யுகா அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8வது ஸ்தானத்தில் இருக்கிறது. வாக்பதிஷ்சேன்னோகேந்திரே வாக்பதிஹி என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியானவர் நோகேந்திரே கேந்திரஸ்தானமாகிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. இவ்வாறாக அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஷஷ்டிராயு 60 வருடங்கள் ஆயுஷாக கூறப்படுகிறது. வபுஷி தினபதிஹி சத்ரு பௌமான்விதஸ்சேத் பாகீஷேஹீன வீரியன. அடுத்த ஸ்லோகத்துல இந்த யோகத்தின தொடர்ச்சியானது உள்ளது. வபுஷி தினபதிஹி சத்ரு பௌமான்விதஸ்சேத். வபுஷி லக்னத்தில் தினபதிஹி சூரியனானவன் இருக்க வேண்டும். சத்ரு பௌமான்விதஸ்சேத் ஒரு சத்ரு கிரகத்தினுடனோ அல்லது சத்ரு கிரகத்தினுடனும் மற்றும் பௌமா அங்காரக்கனுடனும் சேர்ந்து சூரியனானவன் வபுஷி லக்னத்தில் இருக்க வேண்டும். வாகீஷே ஹீனவீரிய அதுபோல் வாகீஷா என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியானவர் ஹீனவீரிய பலமற்று இருக்க வேண்டும். விய தனுஜகதே யாமினீஷே அப்படின்னு வியம் என்று சொல்லக்கூடிய 12வது பாவத்தில், தனு என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்திலும் சந்தான பாவத்திலும், யாமினீஷா சந்திரனானவன் இருக்க வேண்டும். இந்த 2 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தில் சந்திரனானவன் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் கஷைலா கம் என்பதை நாம் சூன்யம் என்று எடுத்துக்கொண்டு ஷைலா 7 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு 70 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் தர்மே சர்வே பராயுகு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லும். அடுத்த யோகம் எல்லா கிரகங்களும் லக்னத்திலிருந்து தர்மஸ்தானம் தர்மபாவம் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்தில் எல்லா கிரகங்களும் இருந்தால், அவர் ஒரு கிரகமைப்பு இருந்தால் அவருக்கு பராயுகு அதாவது பூர்ணமான ஆயுள் 120 வருடங்கள் ஆயுஷானது அந்த ஜாதகருக்கு கூறப்படுகிறது. கலகலவகைஹி கேந்திரயாதைஹி அசீதிஹி அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்றோம். எல்லா கிரகங்களும் அசுப கிரகத்தினுடைய நவாம்ச ராசிகளில் இருக்க வேண்டும். அந்த நவாம்ச ராசிகளானது கேந்திரமாக அமைய வேண்டும். 1, 4, 7, 10 இந்த கேந்திரஸ்தானங்களாக அமைய வேண்டும். அவ்வாறாக அமைந்திருந்தால் அசீதி 80 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. சூரைஹி சூரர்க்ஷயாதைஹி சுபபவனகதைஹி சௌமியகேதைஹி ஸ்வவீர்யே லக்னேஷே ஸ்யாத் பராயுகு. சூரைஹி சூரர்க்ஷயாதைஹி அடுத்த யோகமானது சூரைஹி சூர கிரகங்கள் சூரர்க்ஷயாதைஹி சூர ராசிகளில் இருக்க வேண்டும். சுபபவனகதைஹி சௌமியகேதைஹி சௌமியகேதைஹி சுபகிரகங்கள் சுபராசியில் சுபகிரகங்களுடைய ராசிகளில் இருக்க வேண்டும். மேலும் வீரியே லக்னேஷே லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் பலமுள்ளவனாக
நன்கு பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் அப்பொழுதும் பராயுகு பூர்ண ஆயுஷானது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் என்கிறார். சுதபவனகதைஹி சஷ்டிராயுர் நராணாம் அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்றார். அனைத்து கிரகங்களும் சுதபவனகதைஹி, சுதபவனம் என்றால் சந்தான பாவம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்தில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் அப்பொழுது வந்து ஜாதகருக்கு சஷ்டிராயுகு நராணாம் 60 வருடங்கள் ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் சாரங்கஸ்தாந்தியபாகே யதி வபுஷி கதே சாத்யபாகே ச கேந்திரே சௌம்யைகேதைஷதம் ஸ்யாத் வசு சஹஜ சுகே ஸ்யாச்சிராயுஸ் சமஸ்தைஹி லக்னாத் பிராலேய பானோர் நிதன சதனபே ரிப்பகேந்திரேஷ்ட விம்சத் கேந்திரே சௌமிய கிரகோனே யதி மிருதி பவனே அஷ்டிதாஸ்தே கராபா அப்படின்னு அடுத்த யோகங்களை சொல்ற. தனுர் ராசியினுடைய அந்திம நவாம்ச பாகைகள்ல லக்னஸ்புடமானது அமைய வேண்டும். அதுதான் சாரங்கஸ்தாந்திய பாகே எதி வபுஷி கதே, அந்திய பாகைகள்ல நவாம்ச ஸ்புடங்களானது அமைந்திருக்க வேண்டும், லக்னஸ்புடமானது அமைந்திருக்க வேண்டும். ஆத்திய பாகேஷ கேந்திர, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களினுடைய முதல் பாகைகளில், இந்த 4 ஸ்தானங்களினுடைய முதல் பாகைகளில் சௌமிய கேதைஹி சுபகிரகங்களினுடைய ஸ்புடங்களானது அமைந்திருக்கிறது. இவ்வாறாக அமைந்திருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு சதம், அதாவது 100 வருடங்கள், சதமாகுது 100 வருடங்கள் வந்து ஆயுஷாக கூறப்படுகிறது. மேலும் திருத்தீய சதுர்த்த அஷ்டமஸ்தைஹி 3, 4, 8 இந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் அமையப்பட்டிருந்தால், சுப கிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் சிராயுகு தீர்க்கமான ஆயுஷானது உண்டு என்கிறார். மேலும் லக்னாத்து பிராலேயபானோனோ நிதன மதனபே ரிப்பகேந்திரேஷ்ட விம்சது, லக்னாத்து லக்னத்தில் இருந்தோ, காலேயபானோனோ சந்திரனில் இருந்தோ, நிதன சதனபா, நிதன சதனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தின் அதிபதி அஷ்டமேஷன் ஜெயகேந்திரஸ்தே 12 அல்லது கேந்திரத்திலோ அமையப்பட்டால் அப்பொழுது அஷ்டவிம்சதி, அதாவது 28 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. கேந்திரே சௌமிய கிரகோனே எதி மிருதி பவனே கஷ்டிதாஸ்தே கராபாஹா அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்றார். கேந்திரத்தில் சுப கிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அஷ்டமத்துல ஏதோ ஒரு கிரகம், மிருதி பவனே கஷ்டித் ஆஸ்தே, அஷ்டமஸ்தானத்தில் ஏதோ ஒரு கிரகமானது இருக்க வேண்டும். அவ்வாறாக இருந்தால் கராபாஹா என்ற 30 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. மேலும் க்ஷீணே பிராலேய பானோ யதி கலகசரோ மிருத்யுகோ மிருத்யுனா சஹா கேந்திரஸ்தோ லக்னநாதோ நிஜ பலரஹிதः ஆஷிதுல்யம் ததாயுஹு சௌம்யைராபோக்லிமஸ்தே தினமனிஜ விதோ வைரிரந்திராலயஸ்தௌ துல்யம் காமாங்குஷைஸ்யாத். அத
கனமிருதிகௌ துக்ககௌ பாபகேதௌ அப்படிங்கிறது சொல்றோம். க்ஷீணே பிராலேயபானு, பிராலேயபானு என்று சொல்லக்கூடிய சந்திரனானவன் க்ஷீண சந்திரனாக, அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்க வேண்டும். எதி கலகசரஹ மிருத்யுகஹ, கலகசரஹ பாபகிரகங்கள் மிருத்யுகஹ அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்க வேண்டும். மிருத்யுநாதஹ கேந்திரஸ்தஹ, அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவன் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். லக்னநாதஹ நிஜபலரஹிதஹ, லக்னஸ்தானத்தின் அதிபதியானவன் பலம் இழந்து இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் ஆஸ்விதுல்யம் ததாயுது, அதாவது கம் என்பதனால் சூன்யம் என்று எடுத்துக்கொண்டு அஸ்வி என்பதனால் 2 என்று அஸ்வினி குமார்கள் 2 பேர், அதையால் 2 என்ற சங்கையை எடுத்துக்கொண்டு 20 வருடங்கள் அந்த ஜாதகருக்கு ஆயுஷானது கூறப்படுகிறது. சௌன்யைஹி மேலும் சௌன்யைஹி ஆபோக்லிமஸ்தைஹி தினமணிஜ விபு வைரிரந்திராலயஸ்தௌ துல்யம் காமாங்குஷைஸ்யாது அப்படின்னு அடுத்த யோகத்தை சொல்றோம். சௌன்யைஹி சுபகிரகங்கள், ஆபோக்லிமஸ்தைஹி ஆபோக்லிமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 9, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டும். தினமணிஜா என்ற சனியும் விது என்று சொல்லக்கூடிய சந்திரனும் வைரிரந்திராலயஸ்தௌ வைரிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6லும் சந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலும் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தால் காமாங்குஷைஹி துல்லியம் ஆயுது, அதாவது 20 வருடங்களுக்கு துல்லியமான ஆயுஷானது அந்த ஜாதகருக்கு கூறப்படுகிறது. மேலும் கணமிருதிகௌ ரிக்பகௌ பாபகேடௌ என்று விசாரமானது, ஆயுர்பாவ விசாரமானது செய்யப்படுகிறது. அது அடுத்தடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாம ஆயுர்பாவ விசாரத்தை பார்க்கலாம். தன்யவாதம்.